வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. கடந்த 2 நாட்களா தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தி எல்லாரும் படிக்கணும். தமிழ்நாட்டில் இந்தியை ஒரு 3வது மொழியா கல்வியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல திரு அண்ணாமலை பேசிட்டு வர்றாரு. இது ஏற்புடையதா? இதனால ஏதாவது பிரச்சனை வருமா? தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை கொண்டு இந்தியை கொண்டு வருவதால தமிழர்களுக்கு அது நன்மையா அல்லது ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி நான் சுருக்கமா சொல்றேன், நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் இங்கிலீஷு தமிழ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இருக்குது. இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கு, மீதி தமிழ்ல பாடத்திட்டம் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி தனியார் பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம், இந்தி 3மே இருக்குது. ஆங்கிலம் மேக்சிமம் எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கு. தமிழ் ஒரு பாடப்பகுதியாகவும் ஹிந்தி ஒரு பாடப்பகுதியாகவும் இருக்குது தனியார் பள்ளிகளில். இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள் இவங்க குழந்தைங்கள்லாம் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது, ஆங்கிலம் அதிகமாக கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் சாதாரண மக்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து தன்னோட குழந்தைகள் ஆங்கிலம் நல்லா கற்றுக்கணும். ஏன்னா வேலைக்கு போகும் சமயத்துல ஆங்கிலம் அவங்களுக்கு உதவும், காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு ஆங்கிலம் உதவும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தை பயிற்றுவிக்க தனியார் பள்ளிகளை அணுகுறாங்க மக்கள். ஆனா அங்க இந்தியை கத்துக்கிறதுக்கு போறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஹிந்தி ஒரு பாடத்திட்டமா அங்க தனியார் பள்ளிகள்ல இருக்குது. அதை ஒரு காரணத்தை வச்சு நம்ம ஹிந்தி கத்துக்கதான் தனியார் பள்ளிகள்ல மக்கள் தங்களோட குழந்தைகளை சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான புரிதல் பரப்பப்பட்டு வருது. அது முற்றிலும் போய் ஆங்கிலத்துக்காக மட்டும்தான் தனியார் பள்ளிகளை அணுகி மக்கள் போறாங்க. பணம் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்றாங்க. சரி, அரசு பள்ளிகள் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு பள்ளிகள் ஏற்கனவே 2 மொழி இருக்குது, தமிழ், ஆங்கிலம். ஆங்கிலம் ஒரு சப்ஜெக்ட் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் கற்பதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமமா தான் இருக்குது. இருந்தாலும் நிறைய அரசு பள்ளிகள்ல படித்த மாணவர்கள் மாணவிகள் தான் பாத்தீங்கன்னா இப்போ அரசு வேலைகள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழகத்துல படிக்கிற மாணவ மாணவிகள் ஹிந்தி கத்துக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த விதத்துல ஒரு நியாயம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நமக்கு அதற்கான தேவையே கிடையாது. தேவையே இல்லாத ஒரு மொழியை நான் ஏன் கத்துக்கணும்? ஹிந்தியோ கன்னடமோ தெலுங்கோ எனக்கு தேவையே இல்லாதப்ப நான் ஏன் அதை கத்துக்கணும்? அப்படி சில பேருக்கு அது தேவைப்பட்டா ஏதாவது ஹிந்தி கிளாஸ் போய் கத்துக்கிட்டோம், இல்லைன்னா பணம் இருக்கிறவங்க ஹிந்தி டியூஷனோ அல்லது இந்த மாதிரி தனியார் பள்ளிகள்ல தன் குழந்தைகளை சேர்த்தோ இந்தியை கத்துக்கிட்டோம். ஆனா சாதாரண மக்கள் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய சாதாரண அந்த குழந்தைகள் ஹிந்தியை ஏன் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா நான் எது கேட்கறேன்னா, ஏற்கனவே அங்க ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே அந்த சாதாரண அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆங்கிலமே பாத்தீங்கன்னா அவங்க முழுமையா கற்கிறது கிடையாது. அதுக்கே பாஸ் பண்ணா போதுண்டா சாமி எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன வேர்ட்லாம் அவங்க ஆங்கிலத்தையே முழுசா கத்துக்கிறதுக்கே ஒரு பெரிய சிரமமாகிற சமயத்துல நீங்க இந்திய கொண்டாந்து அதுல திணிக்கும் போது கண்டிப்பா அது மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். இது ஒரு கல்வி சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை. சரி, அடுத்தது 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதிர்காலத்துல மொழி சார்ந்த பிரச்சனையா மாறும். நம் தமிழ் மொழி பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலம் வந்த பிறகு ஆங்கிலம் உலக பொதுமொழி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஆங்கிலம் இங்க கல்வியில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க பாக்குற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா பிளக்ஸ் போர்டு கடையோட பேர்ல இருந்து எல்லாமே இப்போ முழுக்க முழுக்க ஆங்கிலமா மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் நான் குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும் சொல்றேன், இந்தியா ஃபுல்லா அப்படித்தான் இருக்கு, நான் குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும் சொல்றேன். ஆங்கிலமா மாறிடுச்சு. தமிழ்ல பேர் வைக்கிறது அங்கங்க கம்மியா தான் இருக்குது. இப்ப நீங்க இதுல ஹிந்தியை கொண்டாந்தீங்கன்னா ஆங்கிலம் ஹிந்தி அப்படின்னு தான் போயிருமா தவிர தமிழர்களுக்கு அந்த தமிழ் மொழியோட அந்த ஈடுபாடு குறைஞ்சு போயிடும். இது ஒண்ணா. ஹிந்தியை நீங்க இங்க மும்மொழியில கொண்டாடும் போது அங்க இருந்து ஃபுல்லா ஹிந்திக்கான ஏற்கனவே ஃபுல்லா வந்துட்டு இருக்கிறான். இப்ப நீங்க இது இந்தியை கொண்டாந்துட்டீங்கன்னா அவன் ஃபுல்லா இங்க தன்னோட குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்து இங்கேயே ஃபேமிலியா இங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. அப்ப தமிழர்களோட மக்கள் தொகையே குறைஞ்சு போயிடும், இந்திக்காரனோட மக்கள் தொகை அதிகரிக்கும். அப்புறம் நாளைக்கு ஓட்டுன்னு வரும், எலெக்ஷன் வரும், அப்புறம் அவன் தான் மெஜாரிட்டியா இருப்பான். அதுக்கப்புறம் அரசியல்லையும் இந்திக்காரனோட ஆதிக்கம் தான் அதிகரிக்கும். இது ஒரு பிரச்சனை. இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, ஹிந்தி பீப்புள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சரியா இங்கிலீஷ் நாலேஜே மேக்சிமம் நிறைய ஸ்டேட்ல இல்ல. எங்க பார்த்தாலும் ஒரு ஹிந்தியில் தான் போர்டு இருக்கும். மேக்சிமம் அவங்க சரளமா இங்கிலீஷ் பேச வராது, இங்கிலீஷும் தெரியாது. இப்ப இங்க இருந்து போற தமிழ் மக்கள்
நமக்கு ஹிந்தி தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஏதாவது அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியறது இல்ல. அதனால நீங்க முதல்ல வந்து ஹிந்தி பேசுற மாநிலத்துல ஆங்கில மொழியை வந்து பயிற்றுவிக்க முயற்சி பண்ணுங்க. இதுதான் வந்து ஒரு சரியான வழி. நீங்க வந்து இந்தியா முழுவதும் ஆங்கிலத்தை வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து இது பண்ண வச்சீங்கன்னா, டெவலப் பண்ணீங்கன்னா, அது எதிர்காலத்துல வந்து ஆங்கிலம் அப்படிங்கிற அந்த மொழி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா இருக்குது. அதனால வந்து இந்தியா மட்டும் இல்லாம இந்தியாக்காரன் எங்க போனாலுமே ஆங்கிலத்துல வந்து பேசி உரையாடி தன்னோட கருத்துக்களை கொள்வதற்கு இந்த ஆங்கிலம் வந்து துணையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்தந்த மாநிலத்துல இருக்கிறவங்க அந்தந்த மாநிலத்தோட மொழியை படித்தாவே போதும். இதுல வந்து இந்திய கத்துக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவைப்பட்டால் நீங்க வந்து டியூஷன் போயோ அல்லது பணங்கிறவங்க தனியார் பள்ளிகளில் தன் குழந்தைகளை சேர்த்தோ ஹிந்தி கத்துக்காங்க. அத ஹிந்தினால வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஒரு கம்பெனிக்கு போறீங்க, எதுக்கு போறீங்க, எங்கன்னாலுமே சரி இங்கிலீஷ் தான் வந்து முதன்மையான மொழி. தமிழ் கூட அங்க இருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல ஹிந்தி வந்து தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. முதல்ல ஹிந்திக்காரனுக்கு ஆங்கில அறிவை கத்துக் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டிலையும் ஆங்கில அறிவை மேம்படுத்துங்க. ஹிந்தி வந்து நமக்கு வேண்டாத ஒன்று. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.